கணேஷ், நீங்கள் சொன்னதைப் போல 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒருநாள் போட்டி நடக்கிறது. இதையொட்டி கூடுதலான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விளையாட்டு மைதானம், அதாவது சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள பகுதி முழுவதுமாக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ரோந்து பணி மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 1:30 மணி அளவில் போட்டி தொடங்குகிறது. அதற்கு முன்பாக 12 மணி அளவில் ரசிகர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ரசிகர்களுமே முழுவதுமாக சோதனை செய்யப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமாக, அதாவது சேப்பாக்கம் பகுதி சுற்றி இருக்கக்கூடிய பெல்ஸ் ரோடு, வாலாஜா ரோடு, அதே போல காமராஜர் சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, இந்த பகுதி முழுவதுமாக ரசிகர்கள் அதிகமாக வரும் பட்சத்தில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை போக்குவரத்து மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான ரசிகர்கள் வருவார்கள் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கும் அதிகமாக ரசிகர்கள் வரும் பட்சத்தில் அந்த நேரத்தில் மட்டும் அந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும். ஆனால் இன்று விடுமுறை காலம் என்பதால் பெரிய அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது என்று காவல்துறை தரப்பிலும் சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார், குற்றப்பிரிவு போலீசார் தனித்தனியாக தங்களுடைய பாதுகாப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.